உங்களுக்கு ஏற்ற கணவன் மனைவி இல்லையா? கிருத்திகா ஒரு உயர்ந்த படிப்பும் நல்ல வேலையும் உள்ள பெண். அவளுக்கு அழகான தோழிகள் குடும்பமும் இருந்தாலும் அவள் வாழ்க்கையில் ஒருவன் இல்லை. அவள் எப்போதும் சொல்வாள், என்னை பொறுத்தவரை மட்டும் என் கணவன் இருக்கணும். அவள் எதிர்பார்ப்புகள் மிகவும் உயர்ந்தவையாக இருந்தன. ஒரு நாள் அவளின் தங்க சகோதரி திருமணம் நடந்தது. அங்கே அவள் சத்யனை சந்தித்தாள். சத்யன் மிகவும் அன்பான, பொறுமையான மற்றும் நல்ல மனதுள்ள ஆண். ஆனால் அவனுடைய வாழ்க்கை முறையும் சூழலும் கிருத்திகாவுக்கு மிகவும் வேறுபட்டது. அவள் ஆரம்பத்தில் சத்யனை பார்க்கவே விரும்பவில்லை. ஆனால் சத்யன் அவளின் நல்ல பண்புகள், கனிவான மனம் மற்றும் சிரிப்பை மிருகமாக கவனித்தான். அவன் கூறினான், நீ என்னை நீங்க தேவையானவனாக பார்க்கிறாயா? இல்லை, நாம இருவரும் ஒருவருக்கொருவர் வளர்ச்சியடைய உண்டா? கிருத்திகா சிந்தித்தாள். அவள் நினைத்தாள், அவன் பர்ஃபெக்ட் அல்ல, ஆனால் அவன் என் வாழ்க்கையை புரிந்து கொண்டு என்னுடன் இருக்கிறார். அடுத்து அவர்கள் ஒருவருக்கொருவர் பழகத் தொடங்கினர். சிறிய விவாதங்களும் சந்தோஷங்களும் துன்பங்களும் பகிர்ந்து கொண்டனர். வாழ்க்கை அவ்வாறு மாற்றத்துடன் வந்தது. இன்று கிருத்திகா சொல்லுகிறாள், எனக்கு ஏற்ற பர்ஃபெக்ட் கணவன் கிடையாது, ஆனால் என்னுடன் இருக்க, வளர, சிரிக்க, வருந்த, கைகோர்க்க கூடிய ஒருவன் இருக்கிறான். அதுதான் வாழ்க்கையின் உண்மையான காதல். கதை முடிவு. நாம் வாழ்வில் பெர்ஃபெக்ட் என்று நினைக்கும் ஒரு தனி நபரை எதிர்பார்க்காமல் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் திறன்தான் உண்மையான உறவின் அடிப்படை. நீங்கள் இந்த கதையை ரசித்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்க வேண்டாம். வேறொரு சிறுகதை வேண்டுமா?